நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து என்னோட சொந்தக்காரங்களோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இட் சீம்ஸ் டு பி குவைட் சூப்பர்ஸ்டிஷியஸ். பட் அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது, அவங்க வைபுக்கும் எனக்கும் செட் ஆகலை, அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும்போது சில பேர் வந்து பாசிவ் அக்ரெஷன் காமிக்கிறாங்க, லைக் என்வி, ஜெலசி, அந்த மாதிரி வந்து இது காமிக்கிறாங்க. திருஷ்டி மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு காமன் வேர்ட் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது இவங்க வந்து எமோஷனலா ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலதான் ரொம்ப இவங்க டயர்ட் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் யோசிக்கணும், பண்ணணும் அப்படின்னா, யூ லிமிட் யுவர் டைம் டு தட் பர்சன், செட் பவுண்ட்ரிஸ். என்னன்னா என்ன, இந்த ஒர்க் முடிக்கணும்னா இந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு அந்த பர்சன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இஃப் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, எதை பற்றியோ நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுறீங்க, நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறீங்களோ, அந்த பர்சன் கிட்ட டைமை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க. யூ செட் பவுண்ட்ரிஸ் டு தேம். ஸோ செகண்ட் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன், லைக் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இமேஜின் அண்ட் விஷுவலைஸ், லைக் யூ ஆர் ஜஸ்ட் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள நடுவில் உள்ள கார்டை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டூ. அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் வந்து என்கிட்ட இருந்து போயிடுச்சு, அதை பற்றி நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கல, உங்கள் மைண்டில் வந்து எதுவுமே போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கட் தட் இமேஜினரி கார்ட். த்ரூ விஷுவலைசேஷன் ஆஃப் தட் யூ ஜஸ்ட் ஃபீல் பெட்டர். தேர்ட் திங் என்னென்னா, உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரியும். அண்ட் பேசிக்லி வந்து உங்கள் மேலே எந்த டவுட்டும் இல்லை, உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் எந்த டவுட்டும் இல்லை. யாரோட நெகட்டிவிட்டியோ, யாரோட என்வியோ, யாரோட ஜெலஸோ, யாரோட இல்வில்லோ உங்களை வந்து பாதிக்காது அப்படின்றதுல உங்கள் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வைங்க. 100% வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் வந்து ரூட்டடாக இருங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும், எந்த ஒரு ஜெலசியோ இல்லை என்வியோ எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது. அந்த அளவுக்கு வந்து யூ ஷுட் பி எமோஷனலி ஸ்டேபிள், மென்டலி ஸ்டேபிள். இந்த மாதிரி யூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மேலே நீங்கள் அதிகமாக வந்து செல்ஃப் ஒர்த் மேலே வந்து நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடி ஐ எவர் லைக்ட் இஸ் திஸ் ரெமெடி. ஸோ நீங்களும் வந்து இந்த ஈவில் ஐ திருஷ்டி இருக்கோ இல்லையோ அதுலேருந்து நீங்கள் ப்ரொடெக்டடாக